Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 4. Allow a long answer, 24th question. Obtain an expression for average power of AC over a cycle. Discuss its special cases. என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்து பவர் ஏசியோட பவரோட ஆவரேஜ் ஒரு சைக்கிளில் என்ன ஆவரேஜில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட ஸ்பெஷல் கேசஸ் கால்குலேட் பண்ண போயிருக்காங்க. ஸோ பவர் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் தட் சர்க்யூட். அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பண்ணுது, அந்த சர்க்யூட் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுது, அதுதான் என்னது பவர். ஸோ பவரோட இட் இஸ் கிவன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். P equal to V into I நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். செகண்ட் லெசனில் கிளியராக படிச்சிருப்போம். P equal to V into I. இங்கே Vங்கிறது என்னது? வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்ம எப்படி எழுதிருப்போம்? U equal to V maximum into sin omega t. அதே மாதிரி I equal to Im sin with the phase difference omega t plus 5. இது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது புரியணும் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க ஒரு சீரீஸாக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ P equal to V into I இதோட ப்ராடக்ட். வியோட வேல்யூ எழுதியிருக்கேன், தென் ஐயோட வேல்யூ எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இருந்து இந்த சைன் ஒமேகா டி விஎம் ஐஎம் தனித்தனியாக எழுதியிருக்கேன். அதாவது டேர்ம்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஎம் டேம் எழுதியிருக்கேன், அடுத்து அந்த ஐஎம் டேம் எழுதியிருக்கேன், அடுத்த சைன் ஒமேகா டி, அடுத்த சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை இந்த டேம் எழுதியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? இது வந்து சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதுக்குள்ள ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை ஸ்பிட் பண்ணுறேன். அதாவது இந்த விஎம் ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படியே போட்டிருக்கேன். ரிமைனிங் sin omega t into cos pi sin இது வந்து a இது வந்து b. அப்போ sin omega t plus cos pi plus cos omega t into sin pi. இப்போ இந்த sin omega t கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? sin square omega t ஆகும். தென் இந்த டேம் மொத்தத்தில் இது ஒரே டேம் தானே, அப்போ sin square omega t. தென் இதை மல்டிப்ளை பண்ணும்போது sin omega t cos omega t into sin pi. ஆக்சுவலாக பவர் ஆவரேஜுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா பவரை வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட். இப்போ இனி வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் பண்ணணும்னா எப்படி? ஒர்க் டன் பவர் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்கிற ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் டூரிங் ஒன் சைக்கிள் பை டைம் ஆஃப் ஒன் சைக்கிள். ஒரு சைக்கிள் முடியறதுக்கு எவ்வளோ டைமு, அந்த சைக்கிளில் மொத்த இன்ஸ்டன்ட்டை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த வேல்யூவை, அதாவது இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஒரு ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டில் கால்குலேட் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஒரு இன்ஸ்டன்ட்டில் கால்குலேட் பண்ணதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம்? இன்டெகிரல் ஆஃப் 0 to t டைம் ஆஃப் ஒன் சைக்கிள்னால் நமக்கு டைம் எதுலேருந்து 0லேருந்து t வரைக்கும் போகும் இல்லையா? அப்போ அப்படி தான் போட்டுருவோம். 0 to t இந்த வேல்யூ எழுதியிருக்கேன். விஎம் ஐஎம் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு காஸ் ஒமேகா டி இன்ட்டு சைன் பை இன்ட்டு டிடி இன்டெகிரேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ பேஜை பார்த்தோன்னா பயந்துடாதீங்க, இன்டெகிரேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்ட் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த விஎம் ஐஎம் டேமுங்கிறது கான்ஸ்டன்ட், விஎம் ஐஎம் பை டிங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை அந்த தனியாக வெளியே எடுத்துட்டேன். விஎம் ஐஎம் பை டி ரிமைனிங் என்ன இருக்குது? இன்டெகிரல் ஆஃப் 0 to t இந்த காஸ் பை இருக்கும் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்ட்டு டிடி. அதாவது இந்த வேல்யூவை நான் ரெண்டாக ஸ்பிட் பண்ணுறேன். இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. அப்போ காஸ் பை சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்ட்டு டிடி. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? இன்டெகிரல் ஆஃப் 0 to t சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி இன்ட்டு சைன் பை இன்ட்டு டிடி. இதில் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காஸ் பை கான்ஸ்டன்ட்டு சைன் பை கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது ரெண்டும் வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு காஸ் பை எடுத்திருக்கேன், இதிலேருந்து இந்த இக்குவேஷன்லேருந்து காஸ் பை எடுத்திருக்கேன். அப்புறம் ரிமைனிங் 0 to t சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்ட்டு டிடி. அதே மாதிரி இங்கே சைன் பை வெளியே எடுத்தாச்சுன்னா 0 to t ரிமைனிங் என்ன இருக்கும்? சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி இன்ட்டு டிடி. நம்ம இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டானா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ட்ரிக்னாமெட்ரியில் லாஸ்ட் இயர் படிச்சிருப்போம், 11th 3rd லெசனில் படிச்சிருப்போம். சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா பை 2. இங்கே அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இருக்குது. சைன் ஸ்கொயர் ஒமேகா டி என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி பை 2ன்னு எழுதலாம். டீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி இருக்குது. அதே மாதிரி சைன் டீட்டா காஸ் டீட்டா ஈக்குவல் டு, அதாவது சைன் 2 டீட்டா ஈக்குவல் டு 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சைன் 2 டீட்டா ஈக்குவல் டு 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ இதுலேருந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா வேல்யூ வந்து எடுத்தால் என்ன ஆகும்? சைன் 2 டீட்டா பை 2ன்னு ஆகும். அந்த ஃபார்மேட்டில் இது டீட்டாவை கன்சிடர் பண்ணியிருக்கோம், இதை டீட்டாவை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ சைன் 2 டீட்டாங்கிறது சைன் டீட்டா காஸ் டீட்டாங்கிறது சைன் 2 டீட்டா பை 2 அப்படிங்கிறது வரும். டீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டினாமினேட்டருங்கிறது ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஒன்றுக்கும் காமன், மைனஸ் காஸ் 2 ஒமேகா டிக்கும் காமன். அப்போ நான் அந்த 1/2 டேம் தனியாக எழுதுகிறேன். மைனஸ் காஸ் 2 ஒமேகா 2 பை 2 காஸ் 2 ஒமேகா டி பை 2 டிடி அப்படிங்கிற தனியாக எழுதியிருக்கேன். ரிமைனிங் இங்கே சைன் 2 ஒமேகா டி பை 2. இப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட்னால இந்த 2 நான் வெளியிடுறேன். சரிங்களா? தென் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் இன்டெக்ரல் வந்து ரெண்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறேன். அதாவது இன்டெக்ரல் ஆஃப் 1/2 இன்ட்டு டிடி மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 to t
cos 2 omega t into dt அப்படிங்கிறது வரும். இப்போ இதில் இந்த 1/2 வெளியே போயிடும், 1/2 கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், dt நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், t வரும். டீயோட லிமிட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வரும், t 0 to t வரும். ஸோ t 0 to t வரும். ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம், தென் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். புரியுதுங்களா? தென் மைனஸ் 1/2 0 to t cos 2 omega t அப்படியே இருக்கும் dt, தென் sin pi/2 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் 0 to t sin 2 omega t இன்ட்டு dt. இந்த டேர்மில் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணலாம். இந்த 2 omega t நான் என்னென்னு எடுக்கிறேன்னா யூன்னு எடுக்கிறேன். சரிங்களா? அதான் இங்கே எடுத்துருக்கேன், u = 2 omega t. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் காசு இருக்குது, இங்கே சைன் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்களா? இதில் காசு, இங்கே சைன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை u 2 omega t எடுக்கிறேன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், du = 2 omega into dt வரும். இதில் இந்த dtயோட வேல்யூ எடுத்தால் du/2 omega வரும். ஸோ இப்போ வந்து 2 omega t-க்கு பதிலாக uவும் dt-க்கு பதிலாக du/2 omega-வும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். புரியுதுங்களா? 2 omega t பதிலாக uவும் இந்த dt-க்கு பதிலாகவும் இந்த dt-க்கு பதிலாகவும் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், du/2 omega. அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். cos 2 omega t-க்கு பதிலாக u, தென் dt-க்கு பதிலாக du/2 omega. சரிங்களா? இங்கே அதே மாதிரி 2 omega t-க்கு பதிலாக u, அதுக்கு பதிலாக du/2 omega அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 omega கான்ஸ்டன்ட் இதை வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, cos u into du plus sin pi/4 omega into sin 4 omega integral of 0 to t sin u du அப்படின்னு இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? கீழே இருக்க 4 omega மட்டும் வெளியே எடுத்துருக்கேன். ரிமைனிங் அப்போ என்ன இருக்கும், vm/2 into cos pi t/2. இதெல்லாம் முன்னாடி இருந்தது அப்படியே இருக்குது. மைனஸ் 1/4 pi into sin u, cos u ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது sin u, தென் லிமிட் என்ன வரும் 0 to t. அதே மாதிரி sin pi/4 pi, sin u ஓட இன்டெகிரேஷன் மைனஸ் cos u, இந்த லிமிட் வந்து 0 to t. இப்போ யூக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோமோ அந்த வேல்யூ கொடுங்க. அப்போ sin u-க்கு பதிலாக என்ன வரும், 2 omega t வரும். இங்கே அதே மாதிரி cos u-க்கு பதிலாக cos 2 omega t வரும். இப்போ இந்த t-ல வந்து லிமிட் அப்ளை பண்ணும். அப்படி தானே, இந்த t-ல வந்து என்ன பண்ணுவோம், லிமிட் அப்ளை பண்ணும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 2 times ரிப்பீட்டடாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் அங்கே என்ன முடிச்சோம் அதே ஸ்டெப்பில் இதை இங்கே எடுத்திருக்கேன். தென் vm/t into cos pi into t/2 minus 1/4 omega into இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன், தென் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன் 2 omega 0. ஸோ இது 0 into 2 வந்து என்ன ஆயிரும், 0 into omega 0, 0 into 2 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ டோட்டல் இந்த இடத்துல sin 0 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, ஒமேகா ஈக்குவல் டு என்னதுலாம், ஒமேகா ஈக்குவல் டு 2 pi fன்னு எழுதலாம். இங்கே ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்னது 1/t. அப்போ எப்படி f ஈக்குவல் டு என்னது 1/t. அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும், 2 pi/tன்னு எழுதலாமா. ஸோ ஒமேகாவை நான் 2 pi/tன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஒமேகாவும் 2 pi/tன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த t கேன்சல் ஆயிரும். இங்கே sin 4 pi வந்துடும், இங்கே sin 0 ஆயிரும். இங்கே அதே மாதிரி மைனஸ் cos 4 pi வந்துடும், cos 0 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா cos 0ஓட வேல்யூ என்னது 1. அப்போ cos 4 pi-ஓட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். sin 0ஓட வேல்யூ 0 இருக்கும். sin 4 pi-ஓட வேல்யூ என்ன இருக்கும், 0 இருக்கும். பேஸ்ட் ஆன் த சேம் குவாட்ரண்ட். இப்போ sin 4 pi-க்கு அந்த வேல்யூ போடுறேன், 0 போடுறேன், மைனஸ் 0. இங்கே வந்து cos 4 pi-க்கு என்னது 1, cos 0க்கு 1. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது மைனஸ் 1 ஆகும். -1 + 1 என்ன ஆயிரும், இந்த டேர்ம் மொத்தத்தில் 0 ஆயிரும். 0 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது மொத்தத்தில் இந்த வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். sin 0 என்னோடது 0 தான். ஸோ இந்த டேர்ம் மொத்தத்திலே என்ன ஆயிரும், நமக்கு வந்து 0 ஆயிரும். புரியுதுங்களா? இது இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0, sin 0 என்னது 0 தான். சரிங்களா? இப்போ அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் ஆகும்னா -1/4 pi into 0 - 0 0, 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது -0 வரும். நமக்கு ரிமைனிங் லெஃப்ட் அவுட் ஆகிற டேர்ம் எதுனா இது மட்டும், vm into im/t into cos pi into t/2. புரியுதுங்களா? இதில் இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் எனக்கு vm im into cos pi into 1/2. உங்கள் புக்கில் டேரெக்டாக அந்த ஸ்டெப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்பு இதில் எப்படி டெரைவ் ஆகிருந்ததுன்னா இப்படி தான் வந்தது. ஸோ ஸ்கூலில் அவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி இதை வேணும்னா எழுதிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேசஸ் பார்ப்போம். பி ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன வரும், vm into im into cos pi into 1/2 இருக்கும். நான் அந்த 2 எப்படி எழுதுறேன்னா √2 into √2 போடலாம், அப்படி தானே. அப்போ vm into im into cos pi
into 1 by 2 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா √2 into √1 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இந்த ஒரு √2 எடுத்து இதுக்கு கிளையும் இன்னொரு √2 எடுத்து இதுக்கு கிளையும் நான் அசைன் பண்ணுறேன். அப்போ எப்படி வரும்? Vm by √2 into Im by √2 into cos pi. ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்எம்எஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது வோல்டேஜோட ஆர்எம்எஸோட வேல்யூ வேணும்னா இதுதான் Vm by √2. கரண்ட்டோட ஐயோட ஆர்எம்எஸோட வேல்யூனா இதுதான். அப்போ இது எப்படி மாற்றலாம்னா Vrms into IRMS into cos pi. RMS வந்து ரூட் மீன் ஸ்கொயர். இது வந்து எதில் இருக்கும்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அந்த 4.7 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மீன் ஆவரேஜ் மெத்தட், இன்னொன்று வந்து இந்த ஆர்எம்எஸ் ரூட் மீன் ஸ்கொயர் மெத்தட். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே வந்தது. இந்த Vrms அண்ட் IMS அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஆர்எம்எஸ் அண்ட் கரண்டோட ஆர்எம்எஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பரண்ட் பவர்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் எப்படி சொல்லலாம்னா ட்ரூ பவர்னு சொல்லலாம். ட்ரூ பவர். இது வந்து என்னது? இது ரெண்டும் வந்து என்னது? அப்பீரண்ட் பவர். இது வந்து என்னென்னா பவர் ஃபேக்டர். அப்போ ட்ரூ பவர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? அப்பீரண்ட் பவர் இன்ட்டு பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ட்ரூ பவர் ஈக்குவல் டு அப்பீரண்ட் பவர் இன்ட்டு பவர் ஃபேக்டர். காஸ் பை தான் என்னது? பவர் ஃபேக்டர். ஸோ அப்பரண்ட் பவர் into power factor. Okay, thank you students.